என்னுடைய தமிழ் தேசிய பற்று உண்மையிலே என்னுடைய தந்தை உடைய அரசியல் பாதைக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய அரசியலிருந்து அறிஞ்சதும் புத்தகங்களிலிருந்து படித்து சட்டங்களை படித்து அதனூடாக தமிழினத்துக்கு வரக்கூடிய உரிமைகள் என்ற அடிப்படையிலே பார்த்து படித்து அறிந்து கொண்ட விடயங்கள். அந்த அறிவை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது தமிழீழ விடுதலை போராட்டத்தை பற்றி கொழும்பில் இருந்து பத்திரிகைகளூடாக படித்து வந்ததை தவிர எனக்கு உண்மையிலே இந்த போராட்டத்தோடு மிகவும் நெருங்கி பழகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கொழும்பிலே இருந்து முதல் 25 வருடங்களுக்கு ஒரு அறிவியல் ரீதியாக தமிழ் தேசியவாதத்தை பற்றியும் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை பற்றியும் அறிந்து கொண்டதை தவிர நேரடியாக அனுபவப்பட்டு அந்த போராட்டத்தில் வந்து ஒரு பாசத்தை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் 25 வருஷங்களுக்கு பிறகுதான் கிடைச்சது. ஏனென்றால் அந்த 25 வருஷத்துக்கு பிறகு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒரு வேட்பாளராக யாழ்ப்பாணத்தில் 2001ஆம் ஆண்டு இறங்கின பொழுது, அரசியலுக்குள் இறங்கின பொழுதுதான் நேரடியாக இயக்கத்தோடையும் இயக்கத்தோடே மிகவும் நெருங்கி பழகின நபர்களோடையும் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றியோ இல்லாட்டி தமிழர் விடுதலை போராட்டத்தை பற்றியோ அதுவரைக்கும் எனக்கு நான் நினைத்து கொண்டதை வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு அறிவும் ஒரு பற்றையும் நான் வைத்திருந்த நான். அது எந்த மனதுக்கு எந்த அறிவுக்கு நான் ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு புதிய தத்துவத்தை அறிந்து கொண்ட ஒரு நபர் என்ற வகையில் எனக்குத்தான் அந்த போராட்டத்தை பற்றி வந்து அந்த அறிவும் அதனுடைய அனுபவங்களையும் வந்து அறிஞ்சு வச்சிருக்கிறேன் என்று தான் யோசிக்கிறான். 25 வருடத்துக்கு பிறகு நான் இந்த யாழ்ப்பாண மண்ணுக்கு ஒரு வேட்பாளராக வந்து இறங்கின பொழுதுதான் எந்த அளவுக்கு எனக்கு அறிவுகள் ஒன்றும் இல்லை என்றது தெரிய வந்தது. ஏனென்றால் எனக்கு அப்பொழுதுதான் இந்த போராட்டத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட போராளிகளோடு பழகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. போராளிகளோடு பழகிறதுக்குரிய வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தான் கிடைச்சது. அந்த போராட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு உண்மையிலே நேரடியாக தமிழீழ விடுதலை போல் இயக்கத்தோடு பேசுவதாக இருந்தால் அது ஒன்றில் இளம்பெருதி அண்ணனோடு அல்லது புலித்தேவன் அண்ணனோடு அல்லது அதுக்கு மேலதிகமாக வந்து தமிழ்ச்செல்வனோடு பேசுவதாகத்தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள். ஆகவே அவர்களோடு பேசி பழகுவதாக இருந்தால் எந்தளவு தூரத்துக்கு அவர்கள் பேச விரும்பினாலும் கூட எங்களுக்கு அவர்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்கு வந்து மனம்பிடாது. ஆகவே நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டு போட்டு கிடைக்கிற விடைகளை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் எங்களோட அறவை வளர்த்தி கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நினைத்து நாங்கள் அப்படித்தான் பழகினோம். ஆனால் இந்த போராட்டத்தை பற்றி வந்து நான் உண்மையிலே அறிந்து கொண்டது வந்து அந்த போராட்டத்தோடு மிகவும் நெருங்கி பழகினவர்கள் ஊடாக. அந்த வகையிலே முதல் வரிசையிலே இருக்கிறவர்களிலே முதலாவது நபர் வந்து என்னுடைய வலது கையாக இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்கள். ரெண்டாவது வந்து
மாமனிதர் சிவநேசன் அவர்கள். இப்போ கஜனுடைய பார்வைக்கும் சிவநேசன் அண்ணனுடைய பார்வைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இந்த பார்வையில் கஜன் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் என்னுடைய வயது, ஒரே ஆண்டு பிறந்தவர். ஆகவே அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பார்வை இன்றையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சற்று வித்தியாசம். ஒரு துடிப்பு இருக்கும், விஷயங்களை எப்படி என்றாலும் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கும், கோபங்கள் வரும், ஒரு பொறாமை, ஒரு விஷயம் நடக்காட்டி அது ஏன் என்று கேட்கிற கேள்வி ஒன்று இருக்கும். அதை விளங்கிக் கொள்கிற தன்மையால் கொஞ்சம் குறைவு. ஆனால் அந்த போராட்டத்தை பற்றி அது ஏன் வெற்றி பெற வேண்டும், அது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களிலே உண்மையிலே அவருடைய கருத்து உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவரோடு இன்றைக்காவது நீங்கள் பேசினீங்கள் என்றால் உங்களுக்கு அந்த ஆழம் கிடைக்கும். சிவநேசன் அண்ணன் முற்றிலும் வித்தியாசம். என்னை பொறுத்தவரையிலே ஒரு இன்டலெக்சுவல், ஒரு புத்திஜீவி, ஒரு விடயத்தை தன்னுடைய தேவைக்காக மட்டும் கருதாமல், தான் விரும்பின கோணத்தில் மட்டும் அதை பார்க்காமல் யதார்த்தத்தை விளங்கி கொண்டு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் விளங்கி கொண்டு, ஆனாலும் அதை தாண்டியும் நாங்கள் இதை சரிப்படுத்த வேணும் என்று சிந்திக்கிற ஒரு தன்மை என்னை பொறுத்தவரையில் அவர்தான் எனக்கு பழக்கி கொடுத்தவர். நாங்கள் ஒரு சட்டத்தரணியாகவோ இல்லாட்டி ஒரு சட்ட மாணவனாகவோ பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது இதெல்லாம் சொல்லுவார்கள், நீங்கள் இப்படி தான் படிக்கணும் என்று. ஆனால் அப்பொழுது எங்களோட மென்னொனியில் என்ன, பரீட்சையே எப்படி என்றாலும் பாஸ் ஆக்கணும். ஆகவே அந்த பாஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் மட்டும்தான் படித்து போட்டு அதில் போய் பரீட்சையில் எழுதி போட்டு மார்க்ஸ் கிடைச்சால் போதும் என்று நினைக்கிறேன். அது போக போக தான் உண்மையிலே அந்த பல்கலைக்கழகத்தில் சொல்கிற ஆழமான கருத்துகள் எங்களுக்கு படிப்படியாக மூளைக்குள்ளே ஏறும். அதே போல சிவநேசன் அண்ணனுடைய பார்வை, தமிழ் தேசத்திலே வச்சிருந்த பற்று, அந்த பற்று வெறுமனே தன்னுடைய தனிப்பட்ட வட்டத்துக்குள் நின்று பார்க்கின்ற ஒரு பார்வை அல்ல. அது ஒரு பெரிய படத்தை வைத்துக்கொண்டு, ஒரு கனவை வைத்துக்கொண்டு, அந்த கனவை அடையிறதுக்குரிய ஒரு பார்வை அவரிடம் இருக்கின்றபடியினால்தான் அவர் ஒரு வகையிலே இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தமிழ் தேசத்துடைய குறைபாடுகள், அதனுடைய மோசமான தன்மைகளை ஒரு வகையிலே சகிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போறதுக்குரிய ஒரு கொள்கையை வகுக்க வேணும் என்று எங்களிடம் காட்டிக்கொண்டவர். உண்மையிலே அதுதான் என்னை பொறுத்தவரையிலே இந்த போராட்டத்திலே எனக்கு கிடைத்த ஒரு மிகவும் அற்புதமான ஒரு பார்வை. தமிழீழ விடுதலை போராட்டம் என்றது வெறுமனே சிங்கள தேசத்திலே இருந்து எங்களுடைய உரிமைகளை பெற்று அங்கீகரித்து விடுதலை அடைவது மட்டுமல்ல. அப்படி மட்டும்தான் என்றால் இந்த போராட்டம் வெகு தூரம் போகாது. ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகள், மோசமான தன்மைகள் அனைத்தையும் நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே தேவைப்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பிரச்சனைகள் இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றுவதற்குரிய ஒரு கனவை காண வேண்டும். அந்த கனவை கண்டால்தான் அதை தாண்டி நாங்கள் எங்களுடைய உரிமைகளை சிங்கள தேசத்திடமிருந்து
நாங்கள் அங்கீகரிக்கப்படுறதுக்குரிய அந்த போராட்டத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தை அரவணைத்து கொண்டு போகின்ற ஒரு தன்மையை உருவாக்கம் என்ற அந்த தத்துவத்தை நான் உண்மையிலே மாமனிதர் சிவனேசன் ஊடாகத்தான் அறிஞ்சு கொண்டேன். அவர் அப்படிப்பட்டவர். எங்களுடைய இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகளை அறிஞ்சு வச்சும் ஒரு நாளாவது அதை பற்றி குறை சொன்னதாக நான் அறியவில்லை. அதை தாண்டி கொண்டு போறதுக்குரிய அனைத்து சிந்தனைகளையும் தான் அவர் ஊடாக வந்ததே தவிர இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி அதுக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ளே சோர்ந்து போகிறதுக்குரிய ஒரு பார்வையை அவர் உண்மையிலே நிராகரித்தவர். ஆகவே அந்த தன்மை தான் என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய அரசியல் அறிவை வளர்த்தது. மற்றது அவர் இந்த விடுதலை போராட்டத்திலே வச்சிருந்த பற்று அது ஒரு வித்தியாசமான பற்று. நான் ஏற்கனவே சொன்னதை போல செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கு இருந்த பற்றுக்கும் சிவனேசன் அண்ணனுக்கும் இருந்த பற்றும் ஒரே அளவு. ஆனால் சிவனேசன் அண்ணனுடைய பற்று என்றது ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பற்றாக தான் நான் பார்த்தேன். ஒவ்வொரு விடயத்திலையும் அந்த இயக்கத்துடைய ஒரு சாதாரண போராளி நடந்து கொள்ற விடயங்களை வைத்து அது எந்தளவு தூரத்துக்கு இனத்தை மாற்றி அமைக்கின்ற விடயங்களை முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஒரு பற்று. பெரிய பெரிய போராளிகள் பெரிய பெரிய தளபதிகள் சொல்லுகின்ற கருத்துகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சாதாரண மக்கள் ஒரு போராட்டத்தை நேசிக்கிறதாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற போராளிகள் வைத்துத்தான் அந்த பற்று வளரும். ஆகவே அந்த போராளி எந்த வகையிலே நடந்து கொள்ளுகின்றார், அவர் எந்த வகையிலே இந்த போராட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார், எந்த அளவுக்கு அவருடைய நடவடிக்கை ஊடாக மக்களுக்கு இந்த விடுதலையின் தாகம் வளர்த்து கொள்ளுகின்றது என்ற விடயங்களிலே அக்கறை காட்டினவர் தான் மாமனிதர் சிவனேசன். எனக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள் தான் என் மனதுக்கு வந்து அந்த 25 வருஷத்திலே 25வது வயதிலே நான் அரசியலுக்குள்ள இறங்கி யாழ்ப்பாணத்திற்கு போட்டியிடுறதுக்கு முதல் தடவையாக வந்த பொழுது நான் என்னுடைய அறிவிலே இருக்கக்கூடிய வெற்றிடங்களை பற்றி அறிய தொடங்கினேன். எந்தளவு தூரத்துக்கு புத்தகங்களூடாக இல்லாட்டி என்னுடைய சொந்த தந்தை ஊடாக அறிஞ்சு கொண்டதிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் எப்படி சிந்திக்க வச்சது. அந்த இடத்துல தான் நான் கஜனோட நாங்கள் 2009ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொள்கை ரீதியாக நாங்கள் கனவு கண்ட அந்த கொள்கை, நாங்கள் கனவு கண்ட அந்த பாதை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகின்றது என்ற உணர்வு, அந்த அறிவு எங்களுக்கு வர, நாங்கள் எப்படி என்றாலும் வந்து இந்த தமிழ் தேசிய நீக்கம் நடக்க போகின்றது, அதுக்கு நாங்கள் மக்களை தயார்படுத்த வேண்டும், மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். நாங்கள் சில வழியிலே வந்து தோத்து போகலாம், எங்களுக்கு ஒரு நாளும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் நாங்கள் இன்றைக்கே அந்த பணியை தொடங்க வேண்டும். நாங்கள் அப்பொழுது நாங்கள் அந்த முடிவை எடுத்த பொழுது உண்மையிலே எங்களுடைய மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் ஐயாவுடைய குரு வி நவரட்னம் ஐயாவுடைய ஞாபகம் தான் வந்தது. நாங்கள் எங்களுக்கு இடையில கதைச்சு கொண்ட நாங்கள் இன்றைக்கு கஜன் ஒரு முடிவெடுத்து நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து தோத்து போனாலும் பரவாயில்லை, நாங்கள் சொல்லிக் கொண்டு இருப்போம், எது பிழை என்றதை சுட்டி காட்டி இருப்போம், எது சரி என்றதை நாங்கள் பேசுவோம். சிறுவழிலே எங்கட காலத்திலே நாங்கள் அந்த சரியான பாதைக்கு தலைமை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் ஒரு காலத்திலே
நாங்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற விடயங்களை பதிவு செய்தால் ஒரு சரியான தலைவர் அதை விளங்கிக் கொள்றதுக்கு எதிர்காலத்திலே வரலாம். எதிர்காலத்திலே வருகின்ற பொழுது அது சரியான பாதையிலே அந்த தலைமைத்துவம் கொண்டு போகும். அதையாவது நாங்கள் இன்றைக்கு இந்த மாமனிதர்களுக்கும் மாவீரர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை என்றுதான் நாங்கள் உண்மையிலே 2009ஆம் ஆண்டு இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். அந்த சிந்தனையை கதைக்கின்ற பொழுது, அந்த பாதையை, அந்த கனவை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, உண்மையை சொல்றேன், என்னுடைய தந்தையார் குமார் பொன்னம்பலம் பற்றியும் சிவனேசன் அண்ணையை பற்றியும் ரவிராஜ் அண்ணையை பற்றியும் கோபம் வரும். ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். எங்களை வழிகாட்டுறதுக்கு அவர்கள் உயிரோடு இருந்திருக்க வேணும். இன்றைக்கு சிவாஜிலிங்கம் அண்ணன் சொன்னதை போல, கஜன் சொன்னதை போல, என்னுடைய தந்தையாருக்கும் பல செய்திகள் வந்தவை. இயக்கத்தில் இருந்து அவருக்கு செய்திகள் சொல்லப்பட்டது, அவருக்கு உயிராபத்து இருக்கின்றது. மாமனிதர் எங்களுடைய தராக்கி சிவராம் அவர்களுக்கும் பல தடவைகள் அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு உயிராபத்து, ஒன்றில் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள், எல்லாட்டி கொஞ்சம் வெளிநாட்டுக்கு சென்று கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வாருங்கள், எத்தனையோ தடவை சொல்லப்பட்டது. அப்படி இருக்க அவர்கள் அதை கேட்கவே இல்லை. அவர்களுக்கு இந்த போராட்டத்தில் இருந்த ஒரு இனியில்லாத நம்பிக்கையிலே தாங்களுடைய உயிர் முக்கியமல்ல, அந்த போராட்டம் சரியான வழியிலே வேறு தரப்புகளை வைத்தாவது கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு இனியில்லாத நம்பிக்கையிலே தங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லப்பட்ட பொழுதும் கூட அதை மதித்து நடக்காமல் போனது சில வேளையில் இந்தியான் மிகவும் சவாலுக்குரிய காலகட்டத்தில் கோபங்களை ஏற்படுத்துகின்றது. அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்தியா நிலைமை, தமிழர் தேசத்துடைய அரசியல் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த கோபங்கள் தானாகவே வரும். ஆனால் அதை தாண்டியும் சிவனேசன் அண்ணனுடைய பார்வையிலே அந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு நாங்கள் அதை தாண்டி பயணிக்க வேணுமாக இருந்தால் அந்த கோபங்களை பற்றி மனதில் வச்சு கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படியாக இருந்தால் எங்களுடைய பணி என்ன? இந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு இதை தாண்டி பயணிக்கிறதுக்குரிய நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்ற ஒரு சூழலிலே தமிழ் தேசத்தை இல்லாதொழிக்கிறதுக்கு ஒரு இன அழிப்பை செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உறுதுணையாக நின்று ராஜபக்ச இனவாதம் பேச சிங்கள மக்களிடம் தத்துவார்த்த ரீதியாக அந்த நடக்க போகின்ற இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாணியிலே, என்னடா சிங்கள மக்களும் இன்னொரு இனத்தை முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு விரும்பி செய்வார்கள் என்று பெரியவர்களை நாங்களும் கூட நம்பேலா. நாங்கள் ஒரு இனத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லி இந்த போரை செய்ய வழிகிட்டு இருந்தால் சிங்கள மக்கள் கூட அதை மறுத்திருக்க கூடும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பொழுதுதான் அவர்களும் அதுக்கு இணங்குவார்கள். எங்களுடைய விடுதலை போராட்டம் முற்று முழுதாக இங்கு ஒரு இன அழிப்புக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடணும் என்ற உண்மையை மறைத்து இது ஒருமனே பயங்கரவாதம் என்று சுட்டிக்காட்டி அந்த மக்கள் மட்டத்திலே ஒரு கோபத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக தாங்கள் செய்ய போகின்ற உண்மையான இன அழிப்பை நியாயப்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்கா அரசு நடந்து கொண்டது. அதனுடைய மிக மிக முக்கிய பங்கை செலுத்தினது இன்றைக்கு ஆட்சி அமைத்து இருக்கின்ற ஜேவிபி. அண்டையான் காலகட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில்
ஒருதலை பட்சமாக இயக்கம் 2000 ஆண்டு போர் நிறுத்தத்தை பிரகடனப்படுத்தி அது மாதம் மாதமாக நீடித்து வந்தும் சந்திரிகா அதுக்கு எந்த விதத்திலும் மதிக்காமல் போரை தொடர்ந்து அந்த போர் மிகப்பெரிய அளவிலே பின்னடைவுகளை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தின பொழுது அந்த போரை நடத்துவதற்கு பெரிய அளவில் நிதியை வழங்கி ஆயுதத்தை வழங்கி அரசுக்கு ஆதரவு தந்த நாடுகள் தொடர்ந்தும் இந்த போரை நடத்துவதற்கு விட்டால் தாங்கள் ஆயுதங்களை கொடுக்கின்ற அந்த முழு செயலும் இறுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தான் லாபத்தை சேர்க்கும் என்றால் அந்த ஆயுதங்கள் அனைத்தும் அவர்களுடைய கைக்கு தான் போகின்றது என்ற நிலைமை உருவாக ஸ்ரீலங்கா இராணுவத்துடைய போர் செய்யக்கூடிய தன்மை உடைய அதே நாடுகள் தான் அழுத்தம் போட்டு ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு போக வேண்டும் என்று சந்திரிகாவுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் அதை நிராகரித்த பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த ஆதரவை வழங்கினார்கள். அந்த ஆதரவை ஒரு போர் நிறுத்தத்துக்கு வழங்கினது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருக்கக்கூடிய பெற்றிலேயோ இல்லாட்டி தமிழ் தேச மக்களுடைய உரிமை போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றிலே அல்ல. மாறாக ஸ்ரீலங்கா அரசு பலவீனம் அடையக்கூடாது, போரூடாக ஆயுத போராட்டம் ஊடாக ஒரு போராட்டம் வெற்றி அடையக்கூடாத ஒரு பயங்கர முன்னுதாரணமாக மாறிவிடலாம் என்பதற்காக ஸ்ரீலங்கா அரசை காப்பாற்றுகின்ற கோணத்திலே தான் அந்த போர் நிறுத்தத்தை நடத்தினார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் கிட்டத்தட்ட நாங்கள் கோருகின்ற தமிழர் தாயகத்துடைய 75% நிலப்பரப்பை தங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சூழலிலேயே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஒரு போர் நிறுத்தத்தை சர்வதேச சமூகம் விரும்பினாலும் கூட அது எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் என்ற அடிப்படையிலே ஒரு உடன்படிக்கைக்கு போகிறார்கள். அந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இணங்கினதுக்கு பிறகும் அந்த வெளிநாடுகள் தொடர்ந்தும் அவர்களை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துக் கொண்டு வந்தார்கள். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு இருந்த காலங்களிலும் ஐக்கிய ராஜ்யம், இந்த யூரோப்பியன் யூனியன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்தார்கள். போர் நிறுத்தம் நிச்சயமாக வரப்போகின்றது, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போகுது என்று தெரிஞ்சிருந்த ஒரு சூழலிலே பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தடை செய்தது. ஆகவே இந்த வல்லரசுகளுக்கோ இந்த சர்வதேச சமூகத்துக்கோ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே எந்த விதமான பற்றும் இருந்திருக்கவில்லை. அது எங்களுக்கு இன்றைக்கு பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது நன்றாக தெரியும். அவர்கள் ஒரு நாளும் அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து அவர்களுக்கு பெரிய அளவில் நிதியை கொடுத்து மக்கள் மட்டத்திலே அவர்களை பலப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இருக்கவில்லை என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது சிங்கள தலைவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த சுனாமி தாக்கின பொழுது அந்த சுனாமி வடகிழக்கு இருக்கக்கூடிய மக்களை தான் கூடுதலாக தாக்கினது. இலங்கையிலே நடந்த சுனாமியால நடைபெற்ற சேதங்களிலே 2/3 பங்கு தமிழர் தாயகத்திலே தான் நடைபெற்றது. அந்த தமிழர் தாயகத்திலே நடைபெற்ற அழிவுகளிலே கிட்டத்தட்ட 80% நேரடியாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே தான் நடைபெற்றது. எந்த அளவுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்த நாடுகள், அவர்களை ஏதோ ஒரு வகையில் நிராகரிக்கிறதுக்கு நடந்து கொண்ட நாடுகள், அந்த சுனாமி தாக்கினதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா அரசுக்கு சொல்லுகின்றது, இங்கு சாதாரண மக்கள் அழிந்து விட்டார்கள், இந்த போராட்டத்தோடு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் அழிந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் நிமிர்த்தி கொடுக்கணும். அந்த வகையிலே
இது ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக பார்த்து அந்த மக்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தே ஆகணும், அல்லது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்காது அந்த நிதிக்கு. இப்ப அவர்களுடைய நோக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ போராட்டத்தையோ பலப்படுத்துறதல்ல, மக்களை ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து மக்களை ஏதோ ஒரு வகையில் நிறுத்தி கொடுக்கிறது மட்டும்தான் அவர்களுடைய பார்வையாக இருந்தது. அந்த காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கேட்ட இடத்திலே பி டாம்சன் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு அந்த ஒப்பந்தம் வெறுமனே கரையோரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும்தான் அது ஆதிக்கம் செலுத்தின. அந்த ஒப்பந்தம் ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழர் தாயத்திலே ஆதிக்கம் செலுத்தவில்லை. வெறுமனே அந்த 2 கிலோமீட்டர் ஒரு நிலப்பரப்புக்கு, கரையோர நிலப்பரப்புக்கு மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய வீடுகளை கட்டி கொடுக்கிறதுக்கும் வாழ்வாதாரத்தை திரும்ப கட்டி எழுப்புறதுக்கும் உரிய ஒரு பொறுமுறை. அதை கூட எங்கட மக்களுக்கு கிடைக்க கூடாது என்று அதை சட்ட கோணத்தில் எதிர்த்து அந்த பி டாம்ஸ் பொறுமுறையை தடுத்து, அதுவும் தமிழருடைய அடிப்படை கோட்பாடாக, தீர்வுக்குரிய அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய இணைந்த வடகிழக்கு தமிழர் தாயக கோட்பாட்டுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே நீதிமன்றத்தை நாடி அந்த விவகாரத்தை முடித்து வச்சது இந்த ஜேவிபி. இன்றைக்கு இந்த ஜேவிபி உலகத்துக்கு சொல்லி தெரிகிறது தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் ஆணையை வழங்கி இருப்பதா. அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதுக்கு யார் பிழை? தமிழ் தேசிய அரசியல்ல நாங்கள் நேர்மையாக பயணித்திருந்தால் அந்த நிலைமை உருவாகி இருக்குமா? மாமனிதர் சிவனேசன் அண்ணன் கண்ட கனவிலே நாங்கள் உறுதியாக இருந்திருந்தால் அந்த நிலைமை உருவாகி இருக்குமா? தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தலைமைத்துவத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்ற பெயரை பயன்படுத்தி ஒரு படத்தை காட்டி அதே மக்களிடம் வாக்கை பெற்று அமோக வாக்கு, போருக்கு பிறகு தமிழ் மக்கள் உடைஞ்சு விட்டார்கள் என்று தெரிஞ்சும் தேர்தல் வருகின்ற பொழுது கடந்த 16 வருஷமாக இந்த 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வரைக்கும் எத்தனையோ குறைபாடுகள் மக்கள் மட்டத்தில் இருந்தும் கூட, அரசியல் தொடர்பாக அவர்களுக்கு அந்த பார்வை இருந்தும் கூட, அந்த ஆணையை தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு வழங்குறதில் இருந்து அங்கட மக்கள் தவறவில்லை. ஆனால் 2004ஆம் ஆண்டு அதே மக்கள் அந்த நிலைமையில இருந்து தவறினதாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறதாக இருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? அந்த மக்களுடைய மாமனிதர் சிவனேசன் அவர்கள் வச்சிருந்த கனவு போன்று இருந்த அந்த படத்தை இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லி கடந்த 16 வருஷமாக பயணித்தவர்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை முற்று முழுதாக சிதற அளித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதிலே சில வேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2010ஆம் ஆண்டு கூட்டமைப்பில் இந்த வெளியேறினது எங்களுடைய மக்கள் சில வேளையிலே அந்த கோணத்திலே தான் விளங்கிக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் அப்படித்தான் அந்த படம் காட்டப்பட்டது. உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் ஒரு மிக தவறான பாதையிலே போகின்றது என்ற உண்மையை மூடி மறைத்து நாங்கள் வெறுமனே தேசிய தலைவர் உருவாக்கின கூட்டமைப்பை நாங்கள் வேணும் என்று உடைத்தோம்,
என்ற ஒரு படம் தான் வெளியில காட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த தரப்புகள் அதில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறதாக இருந்தால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் திரும்ப சிந்திச்சு பார்க்க வேண்டும், அது ஏன் நடக்குது. வெளியில வந்து பிரிஞ்சு நிற்கிறவர்கள் இன்றைக்கு திரும்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்றால் அது எந்த அடிப்படையில் நடக்கிறது எங்களுடைய மக்கள் பார்க்க வேண்டும். இந்த கேள்விகளை நம்முடைய மக்கள் கேட்காவிட்டால், கேட்டு இப்படி வரப்போகின்ற தேர்தலிலே அந்த கேள்விகளுக்குள் இருக்கக்கூடிய உண்மைகளை அறிந்து அதுக்கு பிற்பாடு அந்த அறிவின் பிரகாரம் அவர்களுடைய வாக்குகளை பயன்படுத்தாவிட்டால் தமிழ் தேசத்தை காப்பாற்ற முடியாது. இனியும் எங்களுக்கு உயிர் கொடுத்து இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு ஒரு இயக்கம் கிடையாது. மக்கள் தான் அறிந்து முடிவெடுக்க வேண்டும். உயிர் கொடுக்கிறவன் வந்து ஒரு நாளும் பொய்யுக்கு உயிர் கொடுக்க போறதில்லை. அவரை நீங்கள் நம்பலாம். ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் எவரையும் நம்ப முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். கேள்விகளை கேட்டு அதுக்குரிய பதில்களை தேட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை ஏமாத்துவதை நீங்கள் தடுத்து நிப்பாட்டலாம். மாமனிதர் சிவனேசன் அவர்கள் எங்களுக்கு அரசியலை ஏதோ ஒரு வகையிலே படிப்பித்து கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிற பாடம் வந்து அந்த ஆழம் சம்பந்தமானது. அனைத்து விடயங்களையும் நீங்கள் மேலோட்டமாக வைத்துக்கொண்டு முடிவெடுக்கிறதை கைவிட வேண்டும். அடிப்படைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சென்றீங்களாக இருந்தால் நீங்கள் ஒருபோதிலும் ஒரு தவறை விட மாட்டீர்கள். அந்த வகையிலே அவருடைய இந்த 17வது நினைவு நிகழ்வை நாங்கள் தமிழ் தேசத்துடைய உரிமை பயணத்திலே உண்மையிலே ஒரு திருப்பு முனையிலே இருக்கின்றோம். இந்த உள்ளூராட்சி தேர்தல் மிகவும் முக்கியம் பெறுகின்ற ஒரு தேர்தலாக இருக்க போகின்றது. நான் இன்றைக்கு காலையிலே சரவணன் ஐயா அவர்களை சந்தித்த பொழுதும் அவரிடம் கூறின விடயம், கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு ஆணையை வழங்கினதின் ஊடாக தங்களுடைய தேசிய நிலப்பாட்டில் இருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் என்ற ஒரு படம் இந்த சர்வதேச சமூகம் மட்டத்திலே விதைக்கப்படுகின்றது. அதுக்கு நாங்கள் மாற்று கருத்துக்களை சுட்டி காட்டிக் கொண்டு வருகிறோம். அதை மறுதளித்து கொண்டு வருகிறோம். நாங்கள் அந்த நியாயங்களை சொன்னாலும் கூட சர்வதேச மட்டத்திலே எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயம் சரி, சில வேளையிலே நீங்கள் சொல்றதை போல தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் காரணத்தினாலே, தமிழ் தேசிய அரசியலை நடத்தின விதத்திலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் காரணத்தினாலே, அந்த தமிழ் தேசிய அரசியலை நடத்தின பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் என்ற கருத்தை கொண்டு கடந்த பாராளுமன்றத்திலே சில வழியிலே வாக்களித்திருக்கலாம். அது உண்மையிலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிராகரிக்கிற நோக்கத்தோடு இல்லாமல் வெறுமனே அந்த தமிழ் தேசிய பரப்பிலே செயல்படுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பாடத்தை படிப்பிக்கிறதுக்காக இருந்திருக்கலாம். அப்படியாக இருந்தால் அந்த தேர்தலில் முடிவுகள் வந்து ஒரு வித்தியாசமான செய்தியை காட்டுகின்றது என்பதை தமிழ் மக்கள் நிச்சயமாக இன்றைக்கு உணர தொடங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலே அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது தமிழ் மக்கள்
தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கிறார்களாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்ற செய்தியை மிக தெளிவாக எங்களிடம் இந்த சர்வதேச சமூகம் சுட்டிக்காட்டிக் கொண்டு வருகின்றது. ஆனால் எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு தமிழ் தேசம் தொடர்ந்தும் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தான் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு வருகின்ற தேர்தல் இந்த தேசிய கொள்கைகளோடு எந்த விதத்திலும் உண்மையிலே சம்பந்தப்படாத ஒரு தேர்தலாக இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தல். உள்ளூராட்சி தேர்தலிலே கிராமத்துக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய தங்களுடைய கிராமத்துடைய மக்கள் நம்பக்கூடிய ஒரு நேர்மையான நல்ல நபர்களை பார்த்து முகத்தை பார்த்து வாக்களிக்கிற ஒரு தேர்தலாகத்தான் வலிமையாக உள்ளூராட்சி தேர்தல்கள் இருக்கின்றன. அதனால்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே சில வேளையிலே நாங்கள் எதிர்பாராத பாராளுமன்ற தேர்தலிலே அமோக வெற்றி பெற்றுகின்ற தரப்புகள் கூட உள்ளூராட்சி தேர்தலிலே பெரிய அளவில் வெற்றிகள் காட்ட முடியாத நிலைமைகள் உருவாகின்றன. ஏனென்றால் மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட நேர்மையான நல்ல நபர்களை முன்வைக்கின்ற பொழுது ஊரவர்களுக்கு அவர் ஒரு நேர்மையானவர், அவர் ஒரு நாளும் தங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே ஒரு தேசிய நிலப்பாட்டை வெளிப்படுத்துவதாக இருந்தால் உள்ளூராட்சி தேர்தல் ஊடாக அதை வெளிப்படுத்துவது மிகவும் கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசம் தொடர்ந்தும் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தான் இருக்கின்றது, அதில் இருந்து விலகவில்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டிய தேர்தலும் இந்த உள்ளூராட்சி தேர்தலாகத்தான் வந்திருக்கின்றது. அந்த வகையிலே நான் இந்த போராட்டத்தை பற்றியும் தமிழ் தேசிய விடுதலை பற்றியும் எப்படி எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திரன் அவர்கள் ஊடாகவும் மாமனிதர் சிவனேசன் ஊடாகவும் அறிந்து கொண்ட நானோ, இல்லாட்டி என்னுடைய தந்தை ஊடாக சட்ட ரீதியாக எங்களுடைய உரிமைகளை பற்றி அறிந்து கொண்ட நானோ, இந்த தமிழ் தேசிய வாழ்வா சாவா என்ற இந்த போராட்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலிலே தமிழ் தேசியத்துடைய இருப்பு இந்த தேர்தலிலே எங்களோட மக்கள் வாக்களிக்கின்ற விதத்திலே தான் தங்கி இருக்க போகின்றது என்ற உண்மையை உங்கள் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அறிய இருக்கிறார்கள். எங்களுடைய ஒவ்வொரு உள்ளூராட்சி வேட்பாளர்கள் ஊடாக தமிழ் தேசிய பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தமிழ் தேசியவாதி ஊடாகத்தான் அதை ஆழமாக பார்க்காத சிந்திக்காத மக்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே தான் நீங்கள் மாமனிதர் சிவனேசன் போன்றவர்களுக்கு அவர்கள் செய்த இந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற வகையிலே எங்களுடைய இனத்தை வழிநடத்துவதாக இருந்தால் இந்த வரப்போகின்ற மே மாதம் 6ஆம் தேதிக்கு இடையிலே அவர் எப்படி எங்களை வழிநடத்துவரோ அதே அளவுக்கு நீங்களும் உங்களுடைய அயலவர்களை, உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் வழிநடத்தியே ஆக வேண்டும். நீங்கள் அதை உங்களுடைய சொந்த கடமையாக கருதி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் மாமனிதர் சிவனேசன் அவர்கள் கண்ட கனவு நிச்சயமாக நினைவாகும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.